இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக. நாங்கள் இன்று என்ன விடயத்தை பேசுபொருளாக கதைக்க எடுத்திருக்கிறோம் என்றால், இந்த சிறுவர்களுக்கான தண்டனைகள் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் கதைக்க இருக்கிறோம். ஏனென்றால் இன்று அதிகரித்து வருகின்ற சிறுவர்கள் தொடர்பான தண்டனைகள், அதாவது சிறுவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகளிலே இந்த தண்டனைகள் அதிகரித்து கொண்டு செல்கின்ற ஒரு நிலைப்பாட்டை காண்கின்றோம். குறிப்பாக இந்த சிறுவர்கள் என்கின்ற மட்டத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் பாதுகாவலர்களால் அல்லது பெற்றோர்கள், அதாவது பாதுகாவலர்கள் பட்டியலே பெற்றோர்கள் வருவார்கள், அதே போன்று உறவினர்கள் வருவார்கள், அதைவிட வளர்ப்பவர்கள் அப்படி என்கின்ற கேட்டகரிகளை பலர் வருவார்கள். இந்த வகையில் இப்பொழுது பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு பல இடங்களிலே ஒரு சில பெற்றோருடைய செயற்பாடுகள் பல இடங்களிலே முகம் சுளிக்க வைக்கின்ற அளவிற்கு இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பெற்ற பிள்ளைகளை பெற்றவர்களே தாக்குகின்ற காணொளி வீடியோ காட்சிகளை நாங்கள் அண்மித்த காலங்களே அதிகமாக சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அண்மித்த காலத்திலும் ஒரு சிங்கள எல்லை கிராமத்திலே ஒரு தந்தையானவர் தன்னுடைய பிஞ்சு குழந்தைய பெண் குழந்தையை அடிக்கின்ற ஒரு காணொலியை நாங்கள் பார்த்திருந்தோம். அடிக்கின்ற பொழுது அந்த குழந்தை 4-5 அடி தள்ளத்தில் தள்ளி விழுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்படி இரக்கமற்ற மனிதர்களா இவர்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு தோற்றுவித்தது இல்லையா? ஆகவே இந்த விடயங்கள் இப்பொழுது அதிகரித்து வருகின்றது. அண்மைய நாளிலேயும் மட்டக்களப்பிலேயும் வாரம் சம்பவம் நடந்திருக்கிறது. கணவனானவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார். மனைவி இன்னொரு திருமணத்தை செய்து கொண்டு தன்னுடைய மூத்த கணவனுடைய பிள்ளை, அதாவது தன்னுடைய மூத்த பிள்ளை அதாவது கணவன் வெளிநாடு என்றபடினால் அவருடைய பிள்ளையை அந்த தாயானவள் கொடுமைப்படுத்தி 12 வயது பிள்ளையை கொடுமைப்படுத்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொடுமையின் உச்சத்திலே ஒரு கட்டத்துக்கு மேலாக இறைவனும் அவ்வளவு தூரத்துக்கு தான் அந்த கொடுமைகளை பார்ப்பார் இல்லையா? அந்த வகையிலே பேத்தியார் தன்னுடைய பிள்ளையை பார்ப்பதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்புக்கு போயிருக்கின்றார். போயிருக்கின்ற பொழுது உடம்பெல்லாம் தழும்பு காயங்கள், உடம்பிலே ஒரே பிள்ளைக்கு அடித்த ஒரு நிலையை அவர்கள் அவதானித்திருக்கிறார். அவதானித்த சம்பவத்துடன் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவருடன் அந்த மனைவியுடன் அதாவது தன்னுடைய மகனுடைய மனைவியுடன் பேசி தன்னுடைய பிள்ளையை ஊருக்கு கூட்டிக் கொண்டு போவதாக புத்திசாலித்தனமாக ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். ஊருக்கு கூட்டிக் போக போறேன் என்று சொல்லி அடித்த விடயங்களுக்கு சண்டை பிடிக்காமல் சச்சரவுப்படாமல் அந்த பிள்ளையை நான் ஊருக்கு கூட்டிக் கொண்டு போக போறேன் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தை கூட்டிக் கொண்டு பெரிய ஆஸ்பத்திரியை சேர்த்து போலீசிலும் தகவல் கொடுக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. ஆகவே போலீசார் உடனடியாக நீதிமன்றத்தில் பிள்ளையை ஆயர்படுத்தி இருக்கிறார்கள். அது நடந்த சம்பவம் இதுதான். தாய் அடித்ததாக இந்த விடயங்கள் சொல்லப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் பிள்ளையினுடைய ஒரு விடைதான் அங்கே பதிலாக நீதிமன்றத்திலே கொடுக்கப்படும். அந்த வகையிலே பிள்ளையை நீதிமான் விசாரித்திருக்கிறார். என்ன மாதிரி என்ன நடந்திருக்கிறது, எப்படி நீங்கள் யாருடன் இருக்க விரும்புகிறீர்கள் என்கிற பிள்ளது பிள்ளை ஒரு கணம் கூட சிந்திக்காமல் தன்னுடைய பேர்த்தியாருடன் இருக்கத்தான் விரும்பியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே யாழ் போலீசார் மற்றும் யாழ் ஆஸ்பத்திரி மற்றும் அந்த பேர்த்தியாருடைய முயற்சியினால் அந்த குழந்தை அடி தண்டனையிலிருந்து தாயிடமிருந்து தப்பியதாக அந்த ஒரு ஆக்கத்தை படிக்கக்கூடியதாக இருந்தது. இவ்வளவு தூரத்துக்கு இன்றைய பெற்ற பிள்ளைகளை பெற்ற தாயாரை தண்டிக்கின்ற ஒரு தருவாய், அதுவும் கொடூரமாக தண்டிக்கின்ற விடயங்கள் எங்களுக்கு கவலையை ஏற்படுத்துகின்ற பார்க்கக்கூடிய விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவையெல்லாம் மாற்றம் பெற வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்று இந்த பிள்ளைகளை அடிக்கின்ற, திட்டுகின்ற அல்லது அவர்களை கொடுமைப்படுத்துகின்ற நிலைமைகள் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. யாரை நாங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நினைத்தோமோ அவர்களே இன்று பாதுகாவலர்கள் அல்ல என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பல இடங்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பெற்ற குழந்தை பிள்ளையை பெற்ற தந்தையை கற்பழிக்கின்ற சம்பவங்களை நாங்கள் அறிகிறோம். உறவுகள், பெற்ற தந்தை தாயை கடந்து உறவுகள் பாதுகாப்பானவர்கள், சித்தப்பா பெரியப்பா இவ்வாறான முறை உள்ளவர்கள், அயலவர்கள் என்று சொல்லி எல்லோருமே இந்த சிறு பிஞ்சு குழந்தைகளை கற்பழிக்கின்ற சம்பவங்கள் அல்லது அவர்களை பலாத்காரம் செய்து வன்கொடுமைப்படுத்துகின்ற சம்பவங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதனால் இந்த பிள்ளைகள் அவ்வாறான அவர்களுக்கான விடயங்களுக்கு அவர்கள் இயங்கவில்லை என்றால் இது ஒரு காரணத்தை சாட்டாக சொல்லி அவர்களை அடித்து சித்திரவதைப்படுத்துகின்ற செயல்கள் இருக்கிறது. இந்த 12 வயது சிறுமிக்கு நடந்த அந்த அடியின் உச்சம் என்னவென்று தெரியவில்லை. இதுவரை அது தொடர்பான விளக்கங்கள் வரவில்லை. ஆனால் இந்த இவ்வாறான கொடுமைகளை பிள்ளைகள் சிறு வயதிலேயே அனுபவிக்கின்ற பொழுது அந்த வன்முறைகளை பார்த்து வளர்கின்ற சமூகம் பின்பும் ஒரு வன்முறையாளராக உருவாவதற்கான வாய்ப்பை நாங்களே எங்களுடைய சமூகத்தில் பெற்றோர்களாகிய ஒரு சில பெற்றோர்களுடைய செயல்பாடுகள் இன்று இவ்வாறான முகம் சுளிக்க வைக்கின்ற சம்பவங்களை கொண்டு வருகிறது. ஆனால் நாங்கள் ஒரு சில சம்பவம் தானே, ஒரு சில பெற்றோர் என்று கைவிட முடியாது அந்த பிரச்சனையை. என்றால் காலப்போக்கிலே அது இன்னும் மாறுபட்ட தரத்திலே பலரும் இவ்வாறான செய்கைகளை இறங்க வெளிக்கிடுகின்ற பொழுது அது பாரிய பிரச்சனைகளை சமூக மட்டத்தில் அல்ல உலக மட்டத்திலே கொண்டு வந்துவிடும். பிஞ்சு குழந்தைகள் என்னதான் அவர்கள் தவறுகள் செய்தாலும் நாங்கள் அவர்களுக்கு அறிவுரையை அன்பாக சொல்லுகின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கிறது. பிள்ளைகள் அதிகமாக பிடிவாதம் பிடிப்பது என்பது நாங்கள் செய்கின்ற செயல்களை பார்த்துத்தான்.
நாங்கள் வீடுகளிலே வந்து கணவன் மனைவி அல்லது உறவுகள் சண்டை பிடிக்கின்ற விதங்கள் அல்லது நாங்கள் கத்துகிற தன்மைகள், நாங்கள் மரியாதை குறைவாக பேசுகின்ற விடயங்கள், இவற்றையெல்லாம் பார்த்து வளர்கின்ற அந்த குழந்தை தான் தன்னுடைய பருவத்தை அந்த என்ன சொல்வது, அதை உள்வாங்கி செய்ய முடியாது, அது பார்வைக்கு செய்கின்ற பொழுது அதை தவறாக நாங்கள் சித்தரித்துக் கொண்டு அந்த பிள்ளைகளை அடித்து குத்துவதனால் அதில் மாற்றம் பெறப்போவதில்லை. அந்த அடிக்கின்ற தருவாயில் அது அழுதுவிட்டு அதை சொல்லாமல் இருந்தாலும் பின்பு அந்த பிள்ளை கதைக்கத்தான் போவது. வன்முறை என்பது எதுக்கும் ஒரு முடிவு அல்ல. நாங்களாகவே என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் பிள்ளைகளுக்கு வந்து அறிவுரைகளை அன்பாக சிறு வயதிலிருந்தே அன்பான வார்த்தைகளை அவர்கள் முன்னிலையில் பேச வேண்டும். நாங்கள் செய்கின்ற திருட்டுத்தனங்கள், கள்ளத்தனங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகள் முன் செய்யக்கூடாது. அப்படி செய்கின்ற விடயங்கள் தான் பிள்ளைகளை பார்த்து அவர்களையும் அவ்வாறான ஒரு விடயங்களுக்கு தூண்டுகிறது. சில பேர் பார்க்கலாம், வீடுகளிலே வந்து பிள்ளைகளை நன்றாக வளர்ப்பார்கள், உண்மை சொல்ல வேண்டும் என்று எல்லாம் வளர்ப்பார்கள். பிள்ளைகள் சில வேளையில் சிறு தவறை செய்து விட்டார்கள், ஒரு காசு அங்கே ஒழித்து வைத்திருந்த காசை எடுத்து விட்டார்கள் என்றால் இந்த நெருப்பினால் சூடு வைப்பது அல்லது அடிப்பது, வன்முறைப்படுத்துவது, கொடுமைப்படுத்துவது என்பது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். திருந்த வேண்டும் என்று செய்கின்ற செயல் அவர்களுக்கு, ஆனால் அந்த சின்ன மனங்களிலே வந்து வடுக்களாக பதிந்துவிடும். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பா அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் என்றால் அது வேறு யாரிடம் வளர்ந்தால் அது சொல்லவே தேவையில்லை, அவர்களுக்கான சித்திரவதை. இவற்றையெல்லாம் பெரியவர்கள் நாம் தான் உணர்ந்து செயற்பட வேண்டும், இல்லையா? நிச்சயமாக அண்ணா, நீங்கள் கூறியது போல வந்து நாங்க பெற்றோர்கள் ஆகிய பலர் வந்து கூறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்த வேண்டும் என்பதற்காக உண்மை பேச வேண்டும், மற்றவர்களுடைய பொருட்களை திருடக்கூடாது, இவ்வாறெல்லாம் சொல்லி வளர்ப்பார்கள். ஆனால் பெற்றோர்கள் அவ்வாறு நடக்கின்றார்களா என்பது வந்து சில சமயங்களில் கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. பெற்றோர்கள் முன்மாதிரியாக நடக்கின்ற போது மாத்திரம்தான் பிள்ளைகள் அவர்களை பின்பற்றி வாழுவார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், பெற்றோர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அவர்களும் இவ்வாறு தானே செய்கிறார்கள், என்னுடைய அம்மா வந்து அப்பாவிற்கு போய் சொல்லுகிறார் தானே, அல்லது உறவினர்களுக்கு போய் சொல்லுகிறார் தானே, இதனால் பிரச்சனைகள் ஏற்படவில்லை தானே என்று சொல்லி சிறிய பிள்ளைகள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்துகின்ற போது அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. பெற்றோர்கள் தான் பல பிள்ளைகளுடைய முன்மாதிரியாக எடுத்து வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகளை சரியான முறையில் வளர்ப்பதற்கு பெற்றோர்களும் மிக மிக தங்களுடைய நடத்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. அவர்கள் ஒரு நேரான சிந்தனையுடன் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கின்ற போது மாத்திரமே பிள்ளைகள் அவர்களை பார்த்து வந்து பின்பற்றுகின்ற வழக்கம் காணப்படுகிறது. இந்த சிறிய பிள்ளைகளுக்கான தண்டனைகள் என்று சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் நினைக்கின்றோம், பிள்ளைகளை அடித்து விட்டால், பிள்ளைகளுக்கு காயம் ஏற்பட்டு விட்டால் அது பிள்ளைகளுக்கான பெரிய தண்டனை ஆகிவிடுகின்றது, அது பிள்ளைகளுக்கான வன்முறை ஆகிவிடுகின்றது என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இல்லை, நாங்கள் செய்கின்ற தவறு அதுதான். சிறிய ஒரு வார்த்தை பிரயோகங்கள் கூட பிள்ளைகளுடைய மனதை பாதிப்பதாக இருந்தால் அதுவும் வன்முறைதான். பிள்ளைகளை நாங்கள் திட்டுகின்ற போது, பிள்ளைகளை நாங்கள் சில சமயங்களில் எதுவும் சிந்திக்காமல் பிள்ளை சரியானதாக பிள்ளையாக வளர வேண்டும் அல்லது வந்து பிள்ளை திருந்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் வார்த்தைகளை கொட்டி தீர்த்து விடுகின்றோம். ஆனால் அந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறிய பிள்ளைகளுக்கு நாங்கள் பேசிவிட்டு நாங்கள் என்ன நினைக்கின்றோம், இது சிறிய பிள்ளை தானே, மறந்துவிடும் தானே, அந்த பிள்ளை வளர்ந்ததன் பிற்பாடு அந்த பிள்ளை மறந்துவிடும், அதன் பிற்பாடு தன்னுடைய பாதையில் நடக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அது ஒரு தவறான விடயம். வன்முறையான விடயங்கள் நாங்கள் சிறிய வயதில் பிள்ளைகளுக்கு மேற்கொள்கின்ற போது அந்த பிள்ளைகளுடைய அடிமனதில், நனவிலி மனதில் சென்று அந்த வன்முறை சம்பவங்கள் பதிந்துவிடும். பிற்காலங்களிலே பிள்ளை வளர 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 அந்த நனவிலி மனத்தில் இருக்கின்ற அந்த விடயங்கள் நனவு நிலைக்கு கொண்டு வரப்பட்டு பிள்ளை அந்த வன்முறை ரீதியான ஒரு ஆளாக மாறுவதற்கு அந்த சம்பவங்கள் வழிவகுக்கின்றன. நாங்கள் நினைக்கலாம் அது சிறிய பிள்ளைகள் தானே என்று சொல்லி, ஆனால் அவ்வாறு இல்லை. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் பிள்ளைகளுடைய அடிமன ஆழத்தில் சென்று பதிவதாக இருக்கின்றன என்பது வந்து நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சிறிய பிள்ளைகளுக்கு நாங்கள் பேசுகின்ற போது, திட்டுகின்ற போது சரியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்த வேண்டும். சில சமயங்களில் பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாயில் வந்த வார்த்தைகளினால் திட்டி விடுவார்கள். பிள்ளைகள் அவை எல்லாவற்றையும் வந்து கவனித்து வைத்து என்ன செய்யும், பெற்றோர்களுக்கு திரும்ப பேச முடியாது, அது போல உறவினர்களிடம் பேசிவிட முடியாது. பாடசாலைகளில் சென்று நண்பர்களிடம் பேசுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்ற, நண்பர்கள் பிழை செய்து விட்டால், தனக்கு பிடிக்காத காரியம் செய்து விட்டால் என்ன செய்யும் இந்த பிள்ளைகள், பெற்றோர்கள் தனக்கு பயன்படுத்திய வார்த்தைகள் பயன்படுத்தி அந்த நண்பனை திட்டுகிறார்கள். இதனால் வந்து பிள்ளைகளுடைய ஒரு நன்னிலை வந்து குறைக்கப்படுகின்றது. பாடசாலையில் கூட பிள்ளைகள் மற்றவர்களிடம் மதிக்கப்படாத தன்மை இருக்கின்றது. பிள்ளைகளை பேசுகின்ற போது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த நாங்கள் பேசுகின்ற வாய் வார்த்தைகள் பிள்ளை உள ரீதியாக பாதிக்கும் என்பதை வந்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிள்ளைகளை வந்து காயப்படுத்துகின்ற வகையில் நாங்கள் எந்த ஒரு நாளிலும் வந்து தண்டிக்க கூடாது. பிள்ளைகளுக்கான தண்டனைகள் இருக்கும். நாங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற போது அவர்களுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு எந்த விதமான தண்டனைகளை கொடுத்தால் பிள்ளைகள் திருந்துவார்கள் என்று. பலர் என்று என்ன செய்வது, காயம் பெறக்கூடிய மாதிரி வந்து பிள்ளைகளுக்கு தண்டனைகள் வழங்குகிறது. அடித்தல்
அல்லது வந்து பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்காமல் விடுதல். இந்த உணவு கொடுக்காமல் விடுதல் என்று பார்க்கின்ற போது வந்து பிள்ளைகளை அதிகளவாக உடல் ரீதியாகவும் தாக்கக்கூடிய ஒரு விடயமாக அது இருக்கின்றது. சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பிள்ளைகள் பிழை செய்துவிட்டால் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க மாட்டார்கள். 2-3 தினங்களுக்கு உணவு கொடுக்காமல் இருக்கிற போது பிள்ளைகளுடைய உடல் நலம் பாதிக்கின்றது. ஆனால் பெற்றோர்கள் அதை வெளியே சொல்வதில்லை. என்ன செய்வார்கள்? என்னுடைய மகன் சாப்பிடவில்லை, என்னுடைய மகள் சாப்பிடவில்லை என்று சொல்லித்தான் சொல்லுவார்களே தவிர தாங்கள் கொடுத்த அந்த தண்டனையை கூற மாட்டார்கள். ஆகவே பிள்ளைகளுக்கு தண்டனைகள் கொடுக்கின்ற போது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய அடிப்படை தேவைகளை வைத்து நாங்கள் தண்டனைகளை கொடுக்க கூடாது. உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், உறையுளாக இருக்கட்டும், தேவையான விடயங்கள், அத்தியாவசியமான விடயங்களுக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கின்றது. அவற்றை தாண்டி நாங்கள் பிள்ளைகளை ஒரு சரியான வகையில் வந்து தண்டிக்க முடியுமே தவிர காயங்கள் தண்டனைகளை வழங்குவதன் மூலம் பிள்ளைகளை நாங்கள் ஒருபோதுமே மாற்றிவிட முடியாது. சரி, நாங்கள் இந்த தண்டனைகளை வழங்குவதனால் வந்து பிள்ளை சரியாக்கப்படுகின்றதா, பிள்ளை சரியான வகையில் வளர்கின்றதா என்று பார்க்கின்ற போது இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இவ்வாறான உளவியல் ரீதியான உடலியல் ரீதியான தண்டனைகளை நாங்கள் வழங்குகின்ற போது பிள்ளையினுடைய கல்வி நடவடிக்கை பாதிக்கப்படுகின்றது. ஒரு சிறிய பிள்ளையாக இருக்கும், உதாரணமாக வந்து ஒரு 5வது ஆண்டு பிள்ளை என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அந்த பிள்ளைக்கு நாங்கள் வீட்டில் உணவு கொடுக்காமல் விடுகின்றோம். அதே சமயம் வந்து பிள்ளைகளை நாங்கள் தண்டிக்கின்றோம், அடிக்கின்றோம், சரி என்று சொல்லிவிட்டு பாடசாலையில் கொண்டு போய் அந்த பிள்ளையை படிப்பதற்காக இறக்கி விடுகின்றோம். அந்த பிள்ளை படிக்குமா என்பதை வந்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த பிள்ளை பாடசாலையில் சென்று படிக்குமா என்று பார்த்தால் அந்த பிள்ளைக்கு பசி மிகுதியாக இருக்கும். சில சமயங்களில் படிக்கின்ற சிந்தனை வராது. என்னுடைய பெற்றோர்கள் அடிக்கிறார்கள், வீட்டுக்கு செல்வதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த கல்வி நடவடிக்கையே பாதிக்கப்படுவதாக இருக்கிறது. கல்வி இன்றைய காலத்தில் மிக மிக முக்கியமானது ஒன்று. எதிர்காலத்தை நாங்கள் தீர்மானிப்பதற்கு கல்விதான் மிக மிக முக்கியமான ஒன்றாக இன்றைய காலத்தில் இருக்கின்றது. இந்த கல்வி நடவடிக்கையில் பாதிக்கின்ற போது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கின்றது. அதுபோல நாங்கள் பிள்ளைகள் எந்த விதமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது மனவெழுச்சி ரீதியாக பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். சமூக ரீதியாக ஒன்றித்து வாழ முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அதாவது ஒரு தண்டனையை வழங்குகின்ற போது மற்றவர்களும் இவ்வாறு தான் இருப்பார்கள். நான் சமூக ரீதியாக மற்றவர்களுடன் கதைக்கின்ற போது மற்றவர்களுடைய அந்த வார்த்தைகள் என்னை பாதித்துவிடும், அல்லது வந்து என்னை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சமூக ரீதியாக பிள்ளை ஒதுங்கி வாழுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. மற்றவருடன் பேசாமல் தனிமையை நாடுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. சிறு வயதிலே இவ்வாறு தனிமையை நாடுகின்ற போது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை அதிகமாக வந்து உளவியல் ரீதியாக பாதிப்பதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் வந்து பிள்ளைகளுடைய தாழ்வு மனப்பாங்கு வளர்கின்றது. என்னுடைய பெற்றோர்கள் என்னை அடிக்கிறார்கள், மற்றவர்களும் இவ்வாறுதான் பேசுவார்கள், நான் இந்த பிழையை செய்தனால் வந்து என்னை பேசுகிறார்கள், நான் இன்னொரு இடத்தில் சென்றால் வந்து இந்த விடயங்கள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தங்களிடையே தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வதற்கு வந்து இந்த பிள்ளைகள் மத்தியில் தண்டனைகள் வழங்குவது காரணமாக அமைந்து விடுகின்றன. இவ்வாறாக பல்வேறு விதமாக பிள்ளைகளிடம் தாக்கம் ஏற்படுத்துகின்றது என்று தெரிந்தும் நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைகளுக்கு தண்டனைகளை வழங்குவதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கின்ற ஒன்றாக இருக்கின்ற இந்த தண்டனைகளை முடிந்த வரைக்குமே நாங்கள் பிள்ளைகளை பாதிக்காத வகையில் வழங்க வேண்டும். சிறுவர்களை நாங்கள் பாதிக்காத வகையில் வழங்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் வந்து சிறுவர்கள் எதிர்கால சந்ததியினர் ஒரு பிரதான தூண்களாக இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் சரியான பாதையில் வழிநடத்துகின்ற போது மாத்திரம்தான் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிளிரும், எங்களுடைய சந்ததியினரும் ஒரு ஆரோக்கியமான சந்ததியினராக வளர்வார்கள். ஆகவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்கால சந்ததியினரை கவனத்தில் கொண்டாவது நாங்கள் சிறுவர்களை இன்றைய காலங்களில் தண்டிப்பதை, உடலியல் ரீதியாகவோ உளவியல் ரீதியாகவோ தண்டிப்பதை முடிந்த வரைக்கும் குறைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையா? உண்மையிலே எந்த ஒரு குழந்தைகளையும் தண்டிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அது பெற்றோர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கான அந்த தண்டனைகளை கொடுப்பதற்கான உரிமைகள் இல்லை என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் விடைபெறும் நாங்கள். புனம் துஷ்யந்தன் மற்றும் கேலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி.